கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தமிழ்நாடு அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் வழங்கும் வாழ்வு தரும் இயேசு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த நிகழ்ச்சியானது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தரும். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை மாற்றும். இந்த நிகழ்ச்சியானது தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். கவனத்துடன் கேளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே, நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. வெட்கப்படவில்லையே, நான் வெட்கப்படவில்லையே, நீங்க கூட இருந்ததால நான் வெட்கப்படவில்லையே. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றீ. என் தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றீ. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி 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 நன்றி, என்ன விட்டு கொடுக்கலையே. நன்றி நன்றி. எனக்கு எதிரானோ எழுந்தார்கள், துரோகம் செய்ய நினைத்து சுற்றித் திரிந்தார்கள். எனக்கு எதிரானோர் எழுந்தார்கள், துரோகம் செய்ய நினைத்து சுற்றித் திரிந்தார்கள். பட்சத்தில் கொண்டு வந்தீரே, சமாதானம் செய்ய வைத்தீரே. பட்சத்தில் கொண்டு வந்தீரே, சமாதானம் செய்ய வைத்தீரே. நன்றி நன்றி உமக்கு நன்றி நன்றி, என்ன வெட்கப்படுத்தலையே. நன்றி நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவலோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். The name of the Lord is very strong tower, the just one rushes to it and he shall be exalted. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். இந்த புதிய மாதத்திலும் இந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் பரிசுத்த வேதம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம்,
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அவர் பலத்த துருகமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். எதை நினைத்தும் பயந்து போய் சோர்ந்து முடங்கி போய் விடாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், தேவனுடைய தற்சொரூபம், இந்த பூமியிலே மனிதனாக பிறந்த பொழுது இந்த பூமிக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? பயப்படாதே. இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அவரே நமக்கு அடைக்கலமும் கேடகமுமா இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. 46ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை பாருங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். God is our refuge. தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. மோசே தேவ ஜனங்களை கடைசியாய் வாழ்த்தும் பொழுது உபாகமம் 33:27 அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று தேவ ஜனங்களை உற்சாகப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, அநாதி தேவனே நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார் என்பது எத்தனை பெரிய அற்புதமான நிகழ்ச்சி பாருங்கள். அநாதி தேவன், இட்டர்னல் காட், நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அநாதி தேவன் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. எத்தனை அற்புதம்! அநாதி தேவன் என்றால் ஆதியும் அந்தமும் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அநாதி தேவன், அவருக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று அநாதி தேவன். அநாத தேவன் அல்ல, அநாதி தேவன். ஒரு ஏழை தாய் ஒரு நாள் ஒரு போதகர் சபைக்கு கதவை திறந்து உள்ளே போகும்பொழுது ஒரு ஏழை தாய், கூலி வேலை செய்கிற ஒரு ஏழை தாய் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்து கொண்டிருந்தார்களாம். இயேசுவே, உமக்கு பல பெயர்கள் உண்டாமே, அதில் ஒரு பெயர் அநாத தேவனாமே, நீரும் அநாத நானும் அநாத அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுது அவர்கள் தேவனை துதித்து கொண்டிருந்தார்களாம். அவர்களுக்கு தெரிந்த அந்த பாணியில் தேவனை துதித்தார்கள். அவர் அநாத தேவன் அல்ல, அநாதி தேவன். அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரம் என்று பரிசுத்த வேதம் அற்புதமாய் சொல்கிறது. இந்த காலை வேளையில் அந்த நித்திய புயங்களால் கர்த்தர் உங்களை அரவணைக்க பாதுகாக்க போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நீதிமான் அந்த துருகமாகிய தேவனுக்குள்ளே மறைந்து கொள்வான். 91ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் அப்படித்தானே சொல்கிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 3 யோவான் 2ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஏசாயா 58:8 சொல்கிறது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. எத்தனை எத்தனை அற்புதம் பாருங்கள். யாத்ராகமம் 15:26 சொல்கிறது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாகிலும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. I will put none of the diseases on you that I put on the Egyptian, for I am the Lord your healer. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். படுக்கையிலிருந்து கொண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, சகோதரா, கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை உன் சரீரத்தில் பாய்வதாக என்று நான் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அற்புதமான தேவ சுகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் அற்புதமான சுகத்தை தருகிறவர். தெய்வீக சுகம் என்பது தேவ பிள்ளைகளுடைய சுதந்திரம். சுதந்திரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று கானானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்ன பொழுது, கானானிய ஸ்திரீ தன்னை தாழ்த்தினால், மெய்தான் ஆண்டவரே, எஜமானுடைய மேஜையிலிருந்து விடுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தின பொழுது கர்த்தர் தெய்வீக சுகத்தை அவளுக்கு கட்டளையிட்டாரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய சுகம் உங்கள் மேல் இறங்குவதாக. எரேமியா 30:17 வாசித்து பாருங்கள். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டு உன்னை பலர் தள்ளி இருக்கலாம், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறதே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை நாமம் பலத்த துருகம்,
நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஒரு தேவனுடைய பிள்ளை தெய்வீக சுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை வாழ வைக்கிற ஒரு அன்பு தெய்வம். நம்மை வாழ வைப்பதற்காக தன்னுடைய ஜீவனை தியாகமாக ஈந்தவர், உங்களை வாழ வைக்கிறவர். உன் காலத்திற்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? உன்னை வாழ வைக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்க, நாம் அனுபவிக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு 4 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்கிறேன். நம்பர் 1, பக்தியாயிருங்கள். நம்பர் 2, பயந்திருங்கள். நம்பர் 3, பண்படுங்கள். நம்பர் 4, பணிவிடை செய்யுங்கள். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையாகிலும் வரப்பண்ணேன், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. நம்பர் 1, பக்தியாயிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆண்டவர் இந்த சுகத்தை யாருக்கு தருகிறாராம்? நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த சுகம் யாருக்கு கிடைக்கிறது? நீதிமானாய் இருக்கிறவனுக்கு. ஆகவேதான் சொன்னேன் பக்தியாயிருங்கள். ரோமர் 5:19 பாருங்கள். அன்றியும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்கள் ஆனார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம், அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின அபிஷேகிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் நீ பின்வாங்கி போய் ஆண்டவருடைய நாமத்தை மறுதலித்து இனி ஆண்டவருக்கும் உனக்கும் இயேசுவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் பெயரை உச்சரிப்பதற்கு கூட உனக்கு அருகதை இல்லை என்று பொல்லாத பிசாசு குற்ற உணர்வை கொடுத்து உங்களை தூர கொண்டு போயிருக்கலாம். நான் பிரசங்கிக்கிற அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து, நீங்கள் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும், இயேசுவே நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்கிற பட்சத்தில் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை அரவணைத்துக் கொள்ள என் இயேசு வல்லவராயிருக்கிறார். சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் உனக்காக எனக்காக அவர் இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராய் ஜீவிக்கிறவரை நான் உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ரோமர் 10:9 பாருங்கள். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இயேசு எனக்காக மரித்தார். நான் பெற வேண்டிய தண்டனையை, ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தியாகத்தினாலே என் பாவ சாபங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், எந்த சாபங்களோ எந்த பாவத்தின் உச்ச கட்டங்களோ உண்மையாய் மனம் திரும்பி இயேசுவே என்று கூப்பிடுகிற பட்சத்தில் உங்களுக்கு மனம் இறங்க நான் பிரசங்கிக்க அன்பு தெய்வமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வல்லவராயிருக்கிறார். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். இயேசு எனக்காக மனிதனாக இந்த பூமியில் வந்து எனக்காக பாடுபட்டு இரத்தம் சிந்தி மரித்தார், எனக்காக 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், எந்த சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களை தூக்கி எடுக்க போதுமானவர். அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் சொன்னேன். கர்த்தரின் நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், உங்கள் பாவ காரியங்களை அறிக்கையிடுங்கள், தேவனுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை அறிக்கையிடுங்கள், சகோதரனுக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், சகோதரிக்கு விரோதமாய் செய்த காரியங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு நீங்கள் ஐக்கியப்படுங்கள், நீதிமான்களாக்கப்படுவீர்கள். நீதிமானுக்கு கொடுக்கப்பட்ட சுகம், அதைத்தான் சொன்னேன், பக்தியாயிருங்கள். நம்பர் 2, 2வது பயந்திருங்கள் என்று சொன்னேன். மல்கியா 4:2 பாருங்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும்,
அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். யாருக்கு சுகமாம்? அவர் நாமத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு. ஆகவேதான் சொன்னேன், பயந்திருங்கள். இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் தெய்வ பயம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். தெய்வ பயம் நமக்குள் இருக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற பயம். 128 சங்கீதம் முதல் 4 வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ? இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். மனுஷன் மாத்திரம் கர்த்தருக்கு பயந்தால் போதுமா? மனுஷி பயப்பட வேண்டாமா? வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 31:30 சொல்கிறது, சௌந்தர்ய வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். சௌந்தர்யம் ஏமாற்றும். அழகை கண்டு, வெளிப்படையான அழகை கண்டு, மாய்மாலத்தை கண்டு ஒரு நாளும் ஏமாந்து விடாதீர்கள். உள்ளான பூரண அழகை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். உலகத்திலேயே நான் தான் அழகு, என்ன மாதிரி ஒரு அழகு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு நாளும் பெருமை கொள்ளாதீர்கள். சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். நான் தான் அழகுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உள்ளத்துல ஏதாவது ஒரு வீண் பெருமை உள்ள, நான் தான் உலகத்துல எவ்வளோ பெரிய அழகு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கிற ஆதார் கார்டை எடுத்து அந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா உங்க நினைப்பெல்லாம் தவிடுபொடி ஆயிடும். உண்மைதானா? சௌந்தர்ய வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். மனுஷனும் மனுஷியும் பயந்தால் போதுமா? பிள்ளைகள் பயப்பட வேண்டாமா? 115 சங்கீதம் 13 வசனம் அதற்கு பதில் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரே. அப்படியானால் ஒரு முழு குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வ பயம் நிறைந்த குடும்பம். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஏன் காரணம் இல்லாத இந்த நஷ்டம்? ஏன் காரணம் இல்லாத இந்த தோல்வி? ஏன் இந்த வியாதி? குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன? நீதிமொழிகள் 8:13 என்ன சொல்கிறது? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பது, சீ என்று, பாவத்தை சீ என்று வெறுத்து தள்ளுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எத்தனை அற்புதம்! பாவத்தை வெறுத்து தள்ளுகிறீர்களா? தானியேல் 1:8 ராஜாவின் போஜனத்தினால் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன், சீ என்று வெறுத்து தள்ளினானே தானியேல். தீமையை வெறுக்கிறீங்களா? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவ சூழ்நிலைமை, பாவம் கிட்ட நெருங்கி வரும்பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அல்லது சீ என்று வெறுத்து தள்ளுகிறீர்களா? யோசேப்பினிடத்தில் பாவம் வந்த பொழுது சீ என்று வெறுத்து தேவனுக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பாவம் நான் எப்படி செய்வேன் என்று தன்னுடைய வஸ்திரத்தை விட்டு ஓடி போனானே. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். தீமையை வெறுக்கிறீங்களா? ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும் என்று வெறுத்து தள்ளுகிறீர்களா? வேளச்சேரி என்ற இடம் இருக்குது, விஜயநகர் என்ற இடம். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்லூரி காலேஜ் படிக்க, என்னுடைய போஸ்ட் கிராஜுவேட் பிஜி படிக்கிற அந்த வழியாக பஸ்ஸில் போகும்பொழுதெல்லாம் அந்த போர்டை, ஒரு போர்டு இருக்கும், அந்த போர்டை பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு வயிறாக பற்றி எரியும். இப்போ அந்த போர்டு அங்கே இல்லை. ஒரு பெரிய போல்டு லெட்டரில் அந்த கரெக்டாக விஜயநகர் டேர்னிங்கில் என்னன்னு பார்த்தா தானியேல் ஒயின் ஷாப். அதை பார்க்கும்போதெல்லாம் வயிறு பற்றி எரியும். தானியேலு ராஜாவின் போஜனம் எனக்கு வேணான்னு உதறித்தல்னா, ஆனால் அவன் பேரை தூக்கி இந்த போர்டில் வச்சிருக்கிறானே இவன் அப்படின்னு போகும்பொழுதெல்லாம் எனக்கு வேதனையாக இருக்கும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுக்கிற அந்த தெய்வ பயம் உங்களுக்குள் காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரே. நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாளை பெருக பண்ணும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. The fear of the Lord prolongs life. உன்னுடைய வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டுமானால் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, கீழ்ப்படி, பயந்திரு என்று வேதம் சொல்கிறது. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப மகனே, வாலிப மகளே, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி, உன்னுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படி, துச்சமாக நினைக்காதே.
உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆகவேதான் பயந்திருங்கள் என்று சொன்னேன். மூன்றாவது, பண்படுங்கள். தேவ வார்த்தையினால் பண்படுங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22 ஆகிய வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாகும். எத்தனை அற்புதம் பாருங்கள். சாலமோன் சொல்கிறான், என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவிசாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள் காத்துக்கொள். அவைகள் உனக்கு ஜீவனும் அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அவைகள் அவைகள் என்று இங்கு சொல்வது எது? வசனம், தேவனுடைய வார்த்தை. யோவான் 17:17 சொல்கிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. யோவான் 15:2 சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஜீவனும் ஆரோக்கியம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என் வார்த்தைகளை கவனி, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு என் வசனங்களுக்கு செவிசாய் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்கிற, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கவனமாய் செவி கொடுக்கிற அந்த மேன்மையை ஒரு நாளும் விட்டுவிடாதீர்கள். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப மகளே, யோவான் 5:39 வாசித்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே என்று பரிசுத்த வேதம் சொல்கிறதே. எந்த அளவுக்கு வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு வார்த்தைக்கு உங்கள் இருதயத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, வார்த்தை உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவேதான் சொன்னேன், பண்படுங்கள். இந்த இருதயத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நிலம் விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதை வழியருகே, சில விதை முள்ளுள்ள இடங்களில், சில விதை கற்பாறை, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது என்று அதற்குரிய விளக்கத்தை சொல்லும் பொழுது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் இந்த நிலங்கள் இருதயத்தை குறிக்கிறது என்று சொன்னாரே, விதைகள் வசனத்தை குறிக்கிறது என்று சொன்னாரே, பறவைகள் சாத்தானை குறிக்கிறது என்று சொன்னாரே, முள்ளுகள் கற்பாறைகள் என்பது உலக கவலை மயக்கத்தை குறிக்கிறது என்று சொன்னாரே. இந்த இருதயத்தை வசனத்தினால் பண்படுத்துங்கள், தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உங்கள் இருதயம் வேத வசனத்தினால் நிரம்பப்படட்டும். எந்த அளவுக்கு வசனத்தில் நிரப்பப்படுகிறீர்களோ அதுதான் ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 17:11 சொல்கிறது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினால் நற்குணசாலிகளாய், தெசலோனிக்கேயரில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்களே. வசனங்களை ஆராய்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியம் உண்டாகும். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். நம்பர் 4, பணிவிடை செய்யுங்கள். யாத்ராகமம் 23:25 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். You shall serve the Lord your God. You shall serve the Lord your God. தமிழ் பதத்தை காட்டிலும் ஆங்கில பதம் மிக அழகாக இருக்கிறது. English is more beautiful than Tamil. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். ஆங்கில பதம் என்ன சொல்கிறது? You shall serve the Lord your God. உன் தேவனுக்கு பணிவிடை செய்வாயாக. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருக்கு ஏதாகிலும் ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றீர்கள். ஒரு காலத்தில் உங்கள் போதகருக்கு வலதுகரமாக நின்றீர்கள். இப்பொழுது தேவனுடைய அன்பை விட்டு பின்வாங்கி இருக்கிறீர்கள். ஊழியத்தை விட்டு பின்வாங்கி இருக்கிறீர்கள். உங்கள் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் குறை சொல்லி பின்வாங்கி இருக்கிறீர்கள். கர்த்தருடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். You shall serve the Lord your God. கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள்.
அவர் உன் வியாதியை நீக்குவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. நீங்கள் ஆராதிக்கிற சபையில உங்கள் போதகரோடு இணைந்து உண்மையும் உத்தமத்தோடு சாட்சியாய் இருந்து சிறு சிறு ஊழியங்களை செய்யுங்கள், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். அதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. லேவியராகமம் 25:55 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், எகிப்திலிருந்து புறப்பட்ட அனைவரும் என் ஊழியக்காரர் என்று சொல்கிறாரே. எகிப்து என்கிற பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை கர்த்தர் மீட்டு தமனுடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டதற்குரிய நோக்கம் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். சோர்ந்து போய் முடங்கி போய் முறுமுறுத்து பின்வாங்கி போகிறது போதும். உன்னுடைய வியாதிக்கான காரணம், உன்னுடைய இழப்புக்கான காரணம், நஷ்டத்திற்கான காரணம் என்ன? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று எபேசு திருச்சபையை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்திலே ஆண்டவர் உணர்த்தின வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், கர்த்தரை சேவியுங்கள். யோசுவா 24:15 நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா தன் குடும்பத்தார் அனைவரோடும் சொன்னானே. ஏசாயா 8:18 நானும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்கு அற்புத அடையாளங்களாய் இருக்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னானே. அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரே. கர்த்தருக்கு பணிவிடை செய்யுங்கள், உங்கள் வியாதிகளை நீக்குவார், உங்கள் வியாதிகளை மாற்றுவார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டுமானால் பக்தியாயிருங்கள், பயந்திருங்கள், பண்படுங்கள், பணிவிடை செய்யுங்கள். வியாதியின் மூலக்கூறுகளிலிருந்து உங்களை நீக்கி கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை உங்களோடு கூட இருந்து உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் உங்களை தாங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமானது வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் வாழ்வு தரும் இயேசு என்கிற இந்த நிகழ்ச்சியிலே ஜெபத்திலே என்னோடு கூட இணைந்து, தேவனே உம்முடைய சுகம் என் மேல் தங்கட்டும் என்று உம்மை நோக்கி கதறுகிற உம்முடைய பிள்ளைகள் மேல் உம்முடைய தேவ கிருபை இறங்குவதாக. பக்தியாயிருந்து, பயந்திருந்து, பண்படுத்தி உமக்கு பணிவிடை செய்ய தங்களை அர்ப்பணிக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் தேவ கரம் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்வு தரும் இயேசு என்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எமது ஊழியங்கள் வேதாகம கல்லூரிகள் AGTBC மதுரை, MABC சென்னை, ட்ரினிட்டி KP வலசை, AG சிறுவர் ஊழியம், கிறிஸ்துவில் ஸ்தானிகள் அதாவது வாலிபர் ஊழியம், CA மாணவர்கள் ஊழியம், SFC ஆண்கள் மற்றும் பெண்கள் ஐக்கியம், பரிபூர்ண ஜீவன் பத்திரிகை ஊழியம், AG மிஷனரி ஊழியம். எமது தரிசனம் கிராமங்கள் தோறும் சபைகள், சபைகள் தோறும் பயிற்சி மையங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள ரெவரன் I. கிறிஸ்துதாஸ், எண் 1, டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரு, பள்ளிக்கரணை, சென்னை 600100. செல்போன் 9841298009 மற்றும் 9551181198. இமெயில் iChristdas@yahoo.co.in.